மண்டே ஏர்லி மார்னிங். போன வாரம் எடுத்த vlog தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே போட போகிறேன். லேப்டாப்பெல்லாம் தொடாமல் அப்படியே ஒரு 10 நாளைக்கு நல்ல ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அப்பப்போ ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். So, அன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 2:45 அப்படிங்கிற டைமுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையில் 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ 2:45 கிளம்பணும் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு செக்இன் எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு முந்தின நாள் பாப்பாது மித்து இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் என்னோட பேக்கில் மட்டும் எக்ஸஸாக இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. மித்துவும் பாப்பாவும் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் கிளம்புனாங்க. அது மித்து வந்து துபாயினே வரல வாயில. அவன் ஜப்பான் ஜப்பான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் அங்கே போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருப்பான் போல. இங்கிருந்து கிளம்பும்போது 2 பேர்த்த யோசித்தேன். ஒன்று மைலோ, 2வது பிளான்ஸுக்கு வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்காவே டெய்லி தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. மைலோவை மட்டும் டே கேரில் விடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால பாப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மைலோ கூட நல்லா பழக்கம். அந்த பொண்ணே 3 நேரம் சாப்பாடு போட்டுட்டு நல்லா மைலோவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.